என்னை நன்றாய் இறைவன் படைத்தனர். தன்னை நன்றாய் தமிழ் செய்யுமாறே. அனைவருக்கும் எனது முத்தமிழ் வணக்கம் உரித்தாக்குக. அடியன் தேர்ந்தெடுத்த தலைப்பானது நூல்கள் வாசிப்பதன் பயனாகும். ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் எனும் மூதுமொழி கேட்ப மானிடர் வயது வரமின்றி மேற்கொள்வது வாசிப்பு பழக்கமாகும். மடானி அரசாங்கத்தின் கீழ் நூல்களை வாசிக்கும் திட்டம் அதிகமாக ஊக்குவிக்கின்றனர் என்றால் அது மறுக்க இயலா. கதை புத்தகம், சஞ்சிகை, இதழ்கள் போன்ற நூல்களை வாசிப்பது நல்ல மகிழ்ச்சியாகும். அவையோர்களே, அடியனின் முதல் கருத்தானது நூல்களும் மொழிவளமும். தினமும் மும்மொழியில் நூல்களை வாசிக்கும் போது சொல்வளம் பெருகுகின்றன. நூல்களை தொடர்ந்து வாசிப்பு பழக்கம் உள்ளவர்களுக்கு புதிய சொற்கள் அறிமுகமாகின்றன. அவற்றின் பொருள், பயன்பாடு, இலக்கண சரிவு ஆகியவற்றை இயல்பாகவே அறிந்து கொள்ள முடிகின்றது. சான்றாக புதிய எழுத்து படிவங்கள் தோன்றி அதை பயன்படுத்தும் போது அது தரமாக இருக்கும் என்பது நிதர்சனமான உண்மையாகும். நூல்கள் வாசிப்பதால் பொது அறிவு வளரும் என்பது அடியனின் இரண்டாவது கருத்தாகும். பல்வேறு வகையில் நூல்களை வாசிக்கும் போது உலகில் நடைபெறும் நிகழ்வுகள், வரலாற்று செய்திகள், அறிவியல் கண்டுபிடிப்புகள், சிறந்த மனிதனின் வாழ்க்கை வரலாறு ஆகியவற்றை இயல்பாகவே அறிந்து கொள்ள முடிகின்றது. இதன் மூலம் ஒரு மனிதனின் சிந்தனை விரைவடைந்து உலகறிவு பெறுகின்றன. சான்றாக மாணவர்களுக்கு தேர்விலும் மட்டுமல்லாமல் பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி, வினாடி வினா போன்ற நிகழ்வுகளிலும் பெரும் உதவியாக உள்ளது. அன்புக்கினியவர்களே, இறுதியாக மனிதனின் சிந்தனைக்கு தீனி போடும் வகையில் வாசிப்பு பழக்கம் உள்ளது. வாசித்து பார், வானம் வசப்படும் என்று கூறி உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.